மன்னாதி மன்னர்களும் மதுரை மாநகரமும் அழிந்தது இந்த பெண்ணால தான். மன்னர் ஆட்சின்ற திமுக அழிய போறதும் இதே பெண்ணால தான். உதாரணத்துக்கு கண்ணகி இன்னைக்கு ஒட்டுமொத்த மதுரையும் ஒரு கண்ணகி அழிச்சு நிக்கிறா அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழக பெண்களும் இன்னைக்கு ஸ்டாலின் சூழ்நிலை சீக்கிரம் வரப்போகுது. அத்தனையிலும் உச்சம் பெற்ற ஒருவன் எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் சீக்கிரமா முதலமைச்சராகிற காலமும் வரப்போகுது. அனைவருக்கும் வணக்கம். இப்போ விஜய் அவர்களுடைய அந்த ஒரு வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் அப்படின்றது ரத்தாயிருக்கு. அதை பற்றின டீட்டெயில்டு விவரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் திருப்பதி செல்ல இருக்கிறார். அது எதுக்காக என்ன ஏதுன்ற டீட்டெயில் நான் உள்ள வீடியோக்குள்ள சொல்லுவேன். சேனல் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட்டையும் சொல்லிட்டு போயிருங்க. இப்போ விஜய் அவர்களுக்கான அந்த ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டம் இன்று நடைபெறதா இருந்துச்சு நுங்கம்பாக்கத்தில். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்கு அனுமதி கிடைக்காம தேர்தல் ஆணையம் அனுமதி மறுத்திருக்குன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒத்தி வச்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு திமுகவின் சதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாலும் கூட வேட்பாளர் பட்டியல் ரெடியே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பற்றி ஏளனமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 180 வேட்பாளர்கள் ரெடியாக இருக்கிறதாகவும் 50 வேட்பாளர்கள் ஆல்ரெடி அந்த முதற்கட்ட வேட்பாளர்கள் பேரில் ரெடியாக இருக்குது அப்படின்றது. இன்னும் சில பேர் சொல்லப்போனால் ஒரு சில கட்சிகள், உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே நேற்று தான் சொல்லியிருந்தேன், புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சில கட்சிகள் இணையுது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கமிட்டியிலேருந்து அந்த விலகினவங்க பூராமே ஒரு குரூப்பாக இணைஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரியான வெளியிலேருந்து வர ஆட்கள், அதுக்கப்புறம் நேற்று ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் ஆதரவு தெரிவிச்சிருப்பாரு. இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்கிற மாதிரி சிறு ஆட்கள் இன்னைக்கு இணைகிறது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு பெருமளவு பலமாக கொடுத்துட்டு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த வேட்பாளர் அப்படின்றது ஒதுக்குற நிலைமையில இருந்தால் கூட ஆல்ரெடி விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து பணிபுரிஞ்சிட்டு வந்தவங்க, வேலை பார்த்தவங்க, அடிப்படை உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு வேட்பாளர் பட்டியலில் முதலிடம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி ஏற்பாடு பண்ணினது தான் இந்த நிகழ்ச்சி. 110 வேட்பாளர்களை அறிமுகம் செய்வோம்னு சொல்லிட்டு அப்புறம் 234 அறிமுகம் பண்ணிடலான்னு இருந்தாங்க. இதில் சிறு மாறுதலாகி கொஞ்சம் அந்த ஒரு அனுமதி பிரச்சனை அப்படின்றனால ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்ச்சி அப்படின்றது தள்ளி போயிருக்கு. விஜய் அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்காரு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த பொன்ராஜ்ன்ற புறம்போக்குக்கெலாம் அந்த மனு கொடுக்குறதுக்கு, புகார் கொடுக்குறதுக்கு நேற்று டிஜிபி அலுவலகத்துக்கு வந்தப்போ ஒரு நிமிஷம் டிஜிபியை ஆடிட்டார் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா பல்வேறு நியூஸ்கள் எப்படி வருதுன்னா, விஜய் அவர்கள் போன காரணம்ன்றது வேற, ஆனால் எப்படி திருச்சி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அவர் அரசியல் காரணங்களுக்காக அனுமதி வாங்க வந்திருக்காருன்னு சொல்லி சில வாடகை எல்லாம் பேசுது. அப்படி இருந்து இந்த பொன்ராஜ் புறம்போக்கு நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்னு தும்புரில் இருக்கான். கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் மூலியமா ஒரு போராட்டம் வெடிக்கும் அப்படின்றது தான் உண்மை. அதனால் நம்ம அதை இப்போதைக்கு கடந்து போயிட்டு நம்மளுடைய கட்சி பணிகள் வேலைகள் அப்படின்றதுல இன்னைக்கு அடுத்தடுத்து இறங்கிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயமா ஊடால ஆதவர்ஜுனா ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அவரோட அதாவது ஆதவர்ஜுனா ஆல்ரெடி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற அவர் ஒரு விளையாட்டுத்துறையில் இருந்தார். அவரோட அலுவலகம் ஒரு பிரச்சனையில் இருந்துச்சுன்னு சொன்னார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக சார்பில் பூத் கமிட்டியிலேருந்து சின்ன தேர்தல் பணிமனை, அதாவது உங்களுக்கு தெரியும்ல, சின்ன சின்ன அலுவலகம் அமைச்சு அந்த வாக்காளர் பட்டியல் சரி பண்ணுறது, தன்னோட வாக்காளர்களுக்கான ஒரு வேலைகள் பார்க்குறதெல்லாம் அந்த ஒரு ஆஃபீஸ் போட்டாலே அந்த ஒரு உரிமையாளர்கிட்ட போய் பிரச்சனை பண்ணி இந்த தீய சக்தி அப்படின்றது அந்த ஆஃபீஸை காலி பண்ணுறதுக்கு பயங்கரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல இன்னைக்கு ஆதவர்ஜுனா கூப்பிட்டு நேரடியாகவே போய் வயசானவங்க அந்த ஓனர் அவங்கள்ட்ட சொல்லி பயங்கரமாக மிரட்டி நீங்கள் இவங்களுக்குலாம் வாடகைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த இடத்துல தான் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் இன்னைக்கு டிவிக்கு ஆஃபீஸாக நோ வாய்ப்பில்லை, நீங்கள் உங்கள் சொந்த இடத்துல போட்டுக்கோங்க, என்ன பண்ணுங்க, இங்கே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு கூட வைக்க விடாமல் ரொம்பவே அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு ஆதவர்ஜுனா வாயாலே ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ரைட்டு, அப்பா அவர்களுக்கு பயங்கரமான பயம் வந்துருச்சு. அதனால தான் இந்த மாதிரி பொம்பளைங்களை பேச சொல்கிறது. இந்த நேரத்தெல்லாம் எஸ்வி சேகர்னு ஒரு நாய் என்ன மாதிரிலாம் உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குது. இவங்களுக்குலாம் அறிவு இருக்கா? இல்லை இவங்க வீட்டு பொம்பளையில் பேசுகிறோமே, நம்ம ஊரில் இருக்கிறவங்க பேசுகிறோமே, ஊரில் இருக்கிறவங்க நம்ம வீட்டு பொம்பளைலாம் பேசுவாங்களேன்னு சொல்லிட்டு அறிவு இருந்தால் அவங்க இப்படிலாம் பேசுவாங்களா? ஒரு பொண்ணு பாத்ரூம் எதுக்கு புதர்ப்பு பின்னாடி போகுதுன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஆள்லாம் மனுஷன் தானா? அந்த ஆள் படத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பாரியான்னு நமக்கே அந்த அளவுக்கு யோசிக்க தோணுது. அதே போல் இந்த பொன்ராஜெல்லாம் அவர் அப்துல் கலாம் கூட இருந்தவர், அவரோட கால் செருப்புக்கு ஈடாவார் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ரொம்ப மோசம் இவங்கெல்லாம். இன்னைக்கு முழுக்க தீய சக்தி பெண்கள் மேலே கை வச்சிருக்கு. அதாவது இன்னைக்கு தமிழக பெண்கள், தமிழக வெற்றி கழக பெண்கள் அப்படின்றது கிடையாது, ஒட்டுமொத்த பெண்கள் மேலே இன்னைக்கு அவதூறு பரப்புற விதமாக கேவலமான வார்த்தைகளை போடும்போது என்ன தெரியுது, நீங்களாம் எப்படா திரும்பி ஆட்சிக்கு வருவீங்க, எங்கள் மூஞ்சிலெல்லாம் எப்படா முழிப்பீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் தோணுது. அதனால் நம்ம அவங்கள கடந்து போயிடுவோம். இப்போ நான் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் திருப்பதி போகிறதுக்கான காரணம் நான் சொல்லிடுறேன். விஜய் அவர்கள் இந்த ஒரு தேர்தல் பிரச்சாரம்
பிரச்சாரம், அதாவது வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சதுக்கு அப்புறமோ அல்லது அறிவிக்கிறதுக்கு முன்னாடியோ அந்த பட்டியலோட திருப்பதி போறார் அப்படின்றது முக்கியமான நியூஸு. ஏன்னா இது வந்து வெளிப்படையா போறாங்களா? ஏன்னா ஏற்கனவே வந்து இப்பதான் ரீசெண்டா வந்து நம்ம லியோ படம் மற்றும் பீஸ்ட் படங்களுக்கு போயிட்டு வந்திருப்பாரு. அது யாருக்கும் தெரிஞ்சிருக்கா தெரியல அப்படின்றது தெரியல. போயிட்டு வந்திருக்காங்க, அதுதான் உண்மை. அந்த படக்குழுவினரோட போயிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் நிறைய தடவை வந்து திருப்பதிக்கு விஜய் அவர்கள் டான்னா போறது விசிட் அடிக்கிற இடம் அப்படின்றது திருப்பதி. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ இந்த வேட்பாளர் பட்டியலோட அறிவிக்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது அறிவிச்சதுக்கு அப்புறமோ அந்த பட்டியலை கொண்டுட்டு போறார் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இப்போ கூட புதுச்சேரியில் நடந்த வேட்பாளர் பட்டியலை புசி ஆனந்த் அவர்கள் வந்து சாமி கும்பிட்டு எடுத்து வந்திருப்பாரு. விஜய் அவர்களும் வந்து அதை வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டு தான் கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்றது ஒரு தகவல். அதே போல தான் இப்போ திருப்பதியில் விஜய் அவர்களே நேரடியாக போய் இந்த 234 வேட்பாளர்களுக்குமான அந்த ஒரு பட்டியலை வச்சு சாமி கும்பிட போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக இது வந்து வெளிப்படையாக தெரிஞ்சு போறாங்களா இல்லை அல்லது மறைமுகமாக போறாங்களா அப்படின்றத நான் அடுத்தடுத்து டீட்டெயில்டு வந்தோடனே சொல்லிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்களுடைய அந்த 28ஆம் தேதியிலேருந்து பரப்புரை பெரம்பூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 5 தொகுதிகளுக்கும் ஒரே நாள் பரப்புரைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான விஷயமா ரோடு ஷோ அப்படின்றது மறுக்கப்படுது. இப்போ இவ்வளோ நாள் வந்து தமிழக அரசு தமிழக வெற்றிக் கழகத்துக்கான நிர்வாகிகள் சந்திப்பை வந்து மக்கள் சந்திப்பாக நிர்வாகி சந்திப்பாக மாற்றினாங்க. SOP போட்டு பயங்கரமாக தடுத்துட்டு இருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்னைக்கு தேர்தல் அதிகாரிகளும் அதே மாதிரி பண்ணும்போது என்னடா அது நம்மளுக்கு தமிழக அரசு தான் வந்து வழிவிடாமல் இருந்துச்சு. இன்னைக்கு மத்திய அரசு கையில் இருக்கிற தேர்தல் ஆணையம் ஏன் இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாகவே இன்னைக்கு அனுமதின்றது கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நான் நேற்று தான் சொன்னேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் நடந்த அந்த ஒரு விஜய் அவர்களின் நிர்வாகிகள் சந்திப்பின் போது இறந்து போன ஒரு பையன், அதாவது 13 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு 23ஆம் தேதி இறந்து போயிட்டாரு. அந்த பையனோட டீட்டெயில் எடுத்து கொண்டுட்டு போய் தேர்தல் கமிஷனில் கையில் கொடுத்து இங்கே பாருங்க இவங்க விஜய் அவர்கள் வெளியில் வந்தாருன்னா இந்த மாதிரி சம்பவம் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னைக்கு இந்த மாதிரிலாம் பயங்கரமாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எடுத்து சொல்லி பரப்புரைக்கு ரோடு ஷோக்கெலாம் வந்து பயங்கரமாக தடை வாங்கிக்கிட்டு இருக்காங்க, மறைமுகமாக இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய தகவல் ஒன்று வந்துட்டு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து நேற்று டிஜிபி அலுவலகத்துக்கு போயிருக்கும் போதே தெரியும், திடீர்னு இறங்கி நடந்து வந்து நான் பிரச்சாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது இன்னும் தெரியாமல் இருக்குது. பார்ப்போம். இன்றைக்கி ஒவ்வொரு ஊர்கள்லேயும் இருக்கிற அந்த பிரச்சாரம் பண்ணி ஆரம்பிக்கிறது, அந்த வேட்பாளர் பட்டியல் அவங்களோட பேர் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பேரை சொல்லி அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி விஜய் அவர்களே இவங்க முடக்க இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகம் வீறு கொண்டு எழுந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழக பெண்களுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த தமிழக பெண்களுமே இறங்கியிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா அந்த புறம்போக்கு வந்து சொன்னது டிவிகே பெண்களை, ஆனால் இன்னைக்கு தமிழக பெண்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டும் இந்த மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் எப்படி நீங்கள் கூட்டிகிட்டு வந்து பேட்டி எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒட்டுமொத்த ஆளுகளும் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களே பயங்கரமாக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரைட்டு, இன்னைக்கு வந்து திமுக அப்படின்ற ஒரு கட்சி அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. என்னைக்கு பெண்களை தொட்டு இந்த மாதிரி இறங்கணும், ஏன்னா ஆல்ரெடி வந்து காசு கொடுத்து பேச வைப்பாங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி நாரவாயன் நிறைய இருக்குது அவங்க கிட்ட. ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி படித்த பட்டாதாரிகள் எல்லாம் இறக்கி நீங்கள் பெண்களை கேவலமாக பேசுங்கன்னு அனுப்புகிற கட்சியாக இன்றைக்கி திமுக மாறிட்டு இருக்கு அப்படின்றது கண்கூட தெரியுது. அழிவை நோக்கி சீக்கிரம் ஆரம்பமாயிடுச்சு. புள்ளியார் சொல்லி போட்டாச்சு, அவ்வளோதான். இன்னும் ஒரு 10-20 நாளில் வந்து அஸ்தமனமாகவே ஆயிரும் சூரியன் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவே மனவேதனையில் இருக்கார் அப்படின்றது உண்மை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விஜய் அவர்கள் ஒவ்வொரு பணியை காலை எடுத்து வைக்கும் போதும் இவங்க எப்படிலாம் முடக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு முடக்கலுக்கெல்லாம் நம்ம வந்து ஆளாயிடக்கூடாது, இவங்க சொல்கிறதுக்கு நம்ம பலியாயிரவும் கூடாது. நம்மளுடைய வேலை என்ன, 26 அண்ணனோட சர்க்கார் அமைக்கிறதுக்கு படாத பாடுபட்டாவது மிசில் சின்னத்தை மக்களிடையே கொண்டுட்டு போய் சேர்க்கணும். ஏன்னா ஆமாம், முற்பாடு பட்டாலும் பிற்பாடு படாதவர் அப்படின்ற மாதிரி இப்போ பாடுபட்டாலும் 26க்கு அப்புறம் நம்ம எல்லாரும் நல்லா இருக்க போகிறோம் அப்படின்றதான் உண்மை. ஒட்டுமொத்த ஊழலையும் அழிச்சு, ஏன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கட்சிகள்ல இருந்தும் அறிக்கை அப்படின்ற பேரில் மக்களுக்கு இலவசத்தை திணித்து இன்னைக்கு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயத்தை நான் மறந்துட்டேன். சேகர் அவர்களுடைய, அதாவது SP சேகர் அப்படின்றவனுடைய கேவலமான பின்னணியை நான் சொல்கிறேன். ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வரும்போது ஒரு விமான பெண்ணுன்னு நினைக்கிறேன், அவங்கள கன்னத்தை பிடிச்சி ரிப்போர்ட்டரை கன்னத்தை பிடிச்சி கிள்ளுன கேஸே வந்து இன்னும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கில் போயிட்டு இருக்கு. அதில் பிணையில தான் இருந்துட்டு இருக்காப்புல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒட்டுமொத்த அந்த பிஜேபி சைட்ல இருந்து எட்டி மிதிச்ச ஒரு கால்பந்தா வந்து இன்னைக்கு திமுக காலில் வந்து கிடக்கிற இந்த SP சேகர் இன்னைக்கு வந்து பெண்களை பற்றி பேசுறது, இந்த பொன்ராஜ் மாதிரியான புறம்போக்குக, இதில் வேற என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அண்ணனா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், அம்மாவா இருப்போம், என்ன பொண்டாட்டியா இருப்போம்னு சொல்ற அந்த திமுக நாதாரி தேமுண்டைகளும் வந்து நம்ம சேனல்ல எடுத்து தெளிவாக போட்டு இவ ஒரு திமுக கார தான்,
இவ வந்து இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட பெண் கிடையாது இந்த பிள்ளை, இந்த பயங்கரமாக வந்து முழுக்க முழுக்க வந்து திமுகவோட கைக்கூலி அப்படின்ற தெளிவான வீடியோக்கள் முதற்கொண்டு நம்ம போட்டிருக்கோம். இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணம் இங்கே வந்து ஒரு ப்ளஸ்ஸை ஆரம்பிச்சு விட்டுட்டு இதெல்லாம் வச்சு பேசுகிறாங்க அப்படின்றது எப்படி தெரியுமா இருக்குது? இவங்களே வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கேவலங்கட்ட கட்சி சீக்கிரமாக அழிய போகுது தமிழகத்தில். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம், ஒரு கட்சி வந்து இன்றைக்கி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எதுக்கு கட்சி ஆரம்பித்தோம்னே தெரியாமல் ஒட்டுமொத்த தமிழகமும், ஒட்டுமொத்த மத்திய அரசும், ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்க்கிற இன்றைக்கி ஒரே கட்சியாக இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்படின்ற போது வேறு வழியே இல்லை. இன்றைக்கி 26 தமிழக சிஎம்மாக முதல் கையெழுத்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் போடுற கையெழுத்துக்காகத்தான் ஒட்டுமொத்த தமிழக பெண்களும் டிவிக்கு தொண்டர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நாள் அப்படின்றது சீக்கிரம் வரப்போகுது. அதனால் நம்ம அதை நோக்கிய பயணம் மட்டும் போவோம். இந்த நாதாரிகளை நம்ம கண்டுக்க கூடாது. ஒட்டுமொத்த திமுகவையும் குழி தோண்டி புதைச்சாச்சு அப்படின்னு சொல்லணும். பெண்களை மேலே கை வச்ச எந்த ஒரு கட்சியும் சரி, எந்த ஒரு ஆளும் நபரும் சரி, நல்லா வளர்ந்ததான் சரி, சரித்திரமே கிடையாது. அதனால் இது அரசே முன்னெடுந்து செய்து அப்படின்னும் போது அந்த அரசை கவிழ்க்கிறது நம்மளுடைய வேலை. மன்னாதி மன்னர்களும் மதுரை மாநகரமும் அழிந்தது இந்த பெண்ணால தான். மன்னர் ஆட்சின்ற திமுக அழிய போகிறதும் இதே பெண்ணால தான். உதாரணத்துக்கு கண்ணகி. இன்னைக்கு ஒட்டுமொத்த மதுரையும் ஒரு கண்ணகி அழிச்சு நிற்கிறா அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழக பெண்களும் இன்னைக்கு ஸ்டாலினோட டோப்பாவை கழட்டிட்டு விடுற சூழ்நிலை சீக்கிரம் வரப்போகுது. அத்தனையிலும் உச்சம் பெற்ற ஒருவன் எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் சீக்கிரமாக முதலமைச்சர் ஆகிற காலமும் வரப்போகுது. வீடியோவை தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள். நன்றி, வணக்கம். முடிச்சுட்டு